ஸோ நம்ம இன்னைக்கு வந்து இரிட்டேஷன் த டெஸ்ட்ரக்டிவ் ஃபயர் டோர்கம் சராதரன் அவர்கள் எழுதின புக்கில் இருந்து ரெமெடிஸ் ஆஃப் இரிட்டேஷன் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு 12-13 செஷன்ஸாக நம்ம சோர்சஸ் ஆஃப் இரிட்டேஷன் வந்து படித்து முடிச்சிட்டோம். ஸோ நானும் என் ஒய்ஃப் சந்திரபிரியாவும் அதை பற்றி நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். அது வந்து எல்லாமே யூடியூப் ரெக்கார்டிங்கில் இருக்குது. சோர்சஸ் அண்ட் காசஸ் ஆஃப் இரிட்டேஷன் வந்து நம்ம ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம இன்னையிலேருந்து வந்து ரெமெடிஸ் ஆஃப் இரிட்டேஷன் அது என்னென்ன அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ டோர்கம் சராதரன் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 35 ரெமெடிஸ் வந்து இந்த புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. 35 ரெமெடிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, to protect ourselves from irritation and imperil, the following are helpful aids. Okay, number 1, roses, freesias. ஸோ இந்த ரோசஸ் ஃப்ரீசியாஸ்லாம் வந்து ஃப்ளவர்ஸ். அப்போ அந்த ஃப்ளவர்ஸ்லேருந்து எடுக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய எசென்சியல் ஆயில்ஸை வந்து அவர் வந்து யூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அப்புறம் இன்னொன்று வந்து வார்ம் வுட் ஆயில், WORM வுட் ஆயில். ஸோ அது வந்து ஒரு ஃப்ளவர்ல இருந்து வரக்கூடிய ஒரு எசென்சியல் ஆயில் தான். ஸோ அதை யூஸ் பண்ண சொன்னாங்க. நம்ம டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். ஸோ ஃபோர்த் ரெமெடி வந்து பார்லி. ஸோ நம்ம பார்லி ரைஸ் சொல்லி நமக்கு வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ அந்த ரைஸை வந்து நம்மளை வந்து கஞ்சியாவோ அல்லது நம்மளோட ஃபுட்டில் அதை ஆட் பண்ணி வந்து நம்மளை வந்து அதை வந்து சாப்பிட சொல்கிறாங்க. ஓகேயா? ஸோ அடுத்து வந்து மஸ்க். ஸோ மஸ்க் வந்து இப்போல்லாம் இந்தியாவில் வந்து அதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ மான்லேருந்து எடுக்கக்கூடிய அந்த நறுமண பொருள், பட் அது இப்போ வந்து அப்ளிகபிள் வந்து கிடையாது. ஸோ ஏதாவது சிந்தட்டிக் மஸ்க் கிடைச்சிச்சுன்னா நம்ம அதை வந்து நம்ம அதை ஒரு ஆல்டர்னேட்டிவாக வேணால் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தாப்புல வந்து ஜாய்னா வந்து பிளிஸ் சொல்கிறாங்க. ஸோ அப்புறம் லவ் எனர்ஜி வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்ம 8th பாயிண்ட் வந்து மற்றவங்களும் வந்து நம்மளை வந்து அப்ரிஷியேட் பண்ணுறதை பற்றி சொல்கிறாங்க. ஸோ 9th பாயிண்ட் வந்து ரெகக்னிஷன் ஆஃப் டிவினிட்டி இன் அதர்ஸ். ஸோ சோல் கான்செப்ட் பற்றி சொல்கிறாங்க. நம்பர் 10 வந்து சர்வீஸ் வந்து பண்ண சொல்கிறாங்க. 11th பாயிண்ட் வந்து செல்ஃப் ஃபர்கட்ஃபுல்னஸ். ஸோ நம்ம செல்ஃபிஷ்னஸ் இல்லாமல் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. 12th பாயிண்ட் வந்து ஹார்ம்லெஸ்னஸ். ஸோ 13th பாயிண்ட் வந்து சைக்கிக் எனர்ஜி. ஸோ சைக்கிக் எனர்ஜிக்கு வந்து நிறைய மீனிங் இருக்குது. ஸோ பிராணிக் எனர்ஜி, ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி, குண்டலினி எனர்ஜி, ஹீலிங் எனர்ஜி, ஸோ மெனி மீனிங்ஸ் வந்து சைக்கிக் எனர்ஜிக்கு இருக்குது. ஸோ அந்த சைக்கிக் எனர்ஜியை வந்து நமக்குள்ள நிறையா நம்ம வந்து கொண்டு வந்தோம்னா நம்மளை வந்து இரிட்டேஷன் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ 14th பாயிண்ட் வந்து கான்வர்சேஷன் அபவுட் த டீச்சிங். நம்ம வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் டீச்சிங்கை பற்றி நம்ம ஒருத்தவங்க கூட கான்வர்சேஷன் ஒரு 20 minutes 30 minutes கான்வர்சேஷனில் நம்ம ஈடுபட்டோம்னா ஸோ அந்த கான்வர்சேஷன் கூட நம்மளோட இரிட்டேஷனுக்கு வந்து ஒரு ஹீலிங்காக இருக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து இன்டென்சிஃபிகேஷன் ஆஃப் த ஸ்பிரிச்சுவல் ஆரா. ஸோ நம்மளோட ஆராவில் வந்து நிறைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறது. 16th பாயிண்ட் வந்து ஸ்ட்ரைவிங் டுவர்ட் ஹையரார்கி. ஸோ இதுவுமே த ஸ்ட்ரைவிங் டு த ஹையரார்கி, த ரெகக்னிஷன் ஆஃப் டிவினிஷன் இன் அதர்ஸ். ஸோ இதெல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து சேம் தான். ஓகே? ஸோ அடுத்தாப்புல வந்து ரேடியேஷன் ஆஃப் த ஹார்ட். ஸோ நம்மளோட ஹார்ட் சக்கராவை வந்து டெவலப் வந்து பண்ண சொல்கிறாங்க. ஸோ அடுத்தாப்புல வந்து ப்ரேயர் பிஃபோர் ஸ்லீப். ஸோ நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி நம்மளை வந்து ப்ரேயர் வந்து பண்ண சொல்கிறாங்க. ஸோ அடுத்தாப்புல வந்து ப்ரேயர் பிஃபோர் ஸ்டார்ட் ஆஃப் எனி ஆக்டிவிட்டி. நம்ம எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளை ப்ரேயர் வந்து பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்சுலேஷன் ஆஃப் மைண்ட். ஸோ இதை பற்றிலாம் நம்ம வந்து எவ்ரி செஷனில் நம்ம டீட்டெயிலாக வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஸோ 21st பாயிண்ட் வந்து அப்சார்ப்ஷன் இன் செல்ஃப். ஸோ இதுவும் வந்து அந்த ரெகக்னிஷன் ஆஃப் டிவினிட்டி இன் அதர்ஸ், அப்புறம் அந்த ஸ்ட்ரைவிங் டுவர்ட் ஹையரார்கி, அப்புறம் அப்சார்ப்ஷன் இன் செல்ஃப். ஸோ இது எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் வந்து சேம் மீனிங் தான் வந்து வரும். ஸோ 22nd பாயிண்ட் வந்து ஹெவி லேபர். ஹெவி லேபர்னா எப்படின்னா ஒரு நம்ம வீட்டில் பார்க்குற ஒர்க்கோ ஸோ ஏதோ ஒரு ஒர்க் பண்ணுறது வந்து நம்ம ரொம்ப டஃப்பான ஒர்க்கை வந்து நம்மளை வந்து பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஹெவி லேபர் நம்ம டீட்டெயிலாக வந்து நம்ம வந்து எவ்ரி செஷனில் வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஸோ நம்பர் 23 வந்து பீரியாடிக்கல் சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ். ஸோ ஒரே இடத்துலையே வந்து நம்ம வந்து இருக்காமல் ஸோ ஒரு ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வெல்ல நம்ம இருக்கக்கூடிய பிளேஸை நம்ம சேஞ்ச் பண்ண சொல்கிறோம். சேஞ்ச் பண்ணனா என்னன்னா நம்ம எங்கேயாவது ட்ராவல் வந்து பண்ண சொல்கிறோம். நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்காமல் அல்லது நம்ம ஆஃபீஸில் இருந்தோம்னா நம்ம ஆஃபீஸ்லேயே இருக்காமல் ஸோ நம்மளை வந்து பீரியாடிக்கலாக நம்மளை மூவ் பண்ண சொல்கிறாங்க, வேறு பிளேசஸ்க்கு வந்து மூவ் பண்ண சொல்கிறாங்க. 24 வந்து கண்டென்மெண்ட். ஸோ இந்த கண்டென்மெண்ட் அப்படிங்கிறது வந்து த கிரேட் டீச்சர் பதஞ்சலியோட ஒன் ஆஃப் த வெர்ச்சு, த கண்டென்மெண்ட் அப்படிங்கிறது. ஸோ அந்த கண்டென்மெண்ட்டை வந்து நமக்குள்ள வந்து கொண்டு வர சொல்கிறாங்க. ஸோ 25th பாயிண்ட் வந்து ஹாப்பினஸ்.
26th பாயிண்ட் வந்து குட் நரிஷ்மெண்ட். ஸோ குட் நரிஷ்மெண்ட்ங்கிறது வந்து நம்ம ஃபிசிக்கல் பாடிக்கு மட்டும் கிடையாது, நம்மளோட இமோஷனல் ஸ்டேட்டஸ் அண்ட் மென்டல் ஸ்டேட்டஸ்க்கும் அந்த இது வந்து கொடுக்க சொல்கிறாங்க. 27th பாயிண்ட் வந்து ப்ராப்பர் ஸ்லீப் அண்ட் கம்ப்ளீட் ரெஸ்ட் வென் நீடட். 28th பாயிண்ட் வந்து எக்கனாமி ஆஃப் எனர்ஜி. 29th வந்து ஆர்டர்லினஸ். ஸோ 30 வந்து பேஷன்ஸ். 31st வந்து எக்ஸ்பான்ஷன் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். 32 வந்து ஹியூமிலிட்டி. 33 வந்து ஸ்லீப்பிங் அண்டர் த ஸ்டார். ஸ்லீப்பிங் அண்டர் த ஸ்டார்னா என்னன்னா, நம்ம வீட்டோட டெரஸில் நம்ம போய் ஸோ அந்த ஃப்ளோரில் வந்து நம்ம படுத்துட்டு ஒரு 30 மினிட்ஸ்லேருந்து 1 hour வரைக்கும் நம்ம அந்த ஸ்டாரை பார்த்து நம்மளை வந்து மெடிடேட் வந்து பண்ண சொல்கிறோம். ஸோ மெடிடேட் பண்ணனா ஜஸ்ட் வந்து நம்ம அந்த ஸ்டாரை நம்ம வந்து ஸ்டார், அதுக்கு பேர் தான் வந்து ஸ்டார் ஹேசின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை ஜஸ்ட் நம்ம வந்து பார்த்துட்டே இருந்தால் வந்து போதும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம அந்த இடத்துலேயே தூங்கிட்டு அப்புறம் காலையில் நம்ம எந்திரிச்சு நம்ம கீழே போய்க்கலாம். ஸோ ஸ்லீப்பிங் அண்டர் த ஸ்டார்ஸ். ஸோ 34th ரெமெடி வந்து டேரிங்னஸ். ஸோ கரேஜஸாக இருக்கிறது, ஃபியர்லெஸ்னஸாக இருக்கிறது. ஸோ அந்த தான் வந்து ஒன் ஆஃப் த ரெமெடி. ஸோ லாஸ்ட் பாயிண்ட் வந்து சாலம்னிட்டி. ஸோ இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டை பற்றியும் நம்ம எவ்ரி வீக் வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இன்னைக்கு வந்து நம்மளால எத்தனை பாயிண்ட்ஸ் வந்து பார்க்க முடியுமோ ஸோ அத்தனை பாயிண்ட்ஸை வந்து பார்ப்போம். ஸோ நம்ம இரிட்டேஷன்லேருந்து நம்மளை வந்து எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது, அல்லது இரிட்டேஷன்லேருந்து நமக்கு வந்து என்ன மாதிரி நமக்கு ஹீலிங் வேணும் அப்படின்னா இந்த மெத்தட்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து ரோசஸ். ஸோ ரோசஸ் பற்றி இந்த டீச்சர் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது வந்து பார்ப்போம். ஸோ we are told in the teaching that roses prevent imperil. ஸோ imperil அப்படிங்கிறது வந்து ஒரு ஆபத்தான விஷயம் அல்லது ஒரு பாய்சன் அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட் 12-13 செஷன்ஸில் வந்து நம்ம வந்து பார்த்தோம். ஸோ நமக்குள்ள நிறைய இரிட்டேஷன் இருந்துச்சுன்னா அந்த இம்பெரில் வந்து நமக்குள்ள வந்து கிரியேட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம வந்து படிச்சிருக்கோம். ஸோ அப்போ we are told in the teaching that roses prevent imperil. ஸோ அப்போ அந்த ரோஸ் எசென்ஷியல் ஆயிலை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம அந்த இம்பெரில் நம்மளோட பாடியில் அக்யூமுலேட் ஆனதுலேருந்து நமக்கு வந்து ஒரு ஹீலிங் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஏன்ஷியன்ட் கிங்ஸ் சரௌண்டட் தேர் பிளேசஸ் வித் ரோஸ் கார்டன்ஸ். ஸோ அதனால தான் வந்து பண்டைய காலத்தில் வந்து அரசர்கள் வந்து அவங்க இருந்த இடத்த சுற்றிலும் வந்து ரோஜா பூ தோட்டத்தை வந்து வச்சிருந்ததா வந்து சொல்கிறாங்க. ஸோ சம் ரிலீஜியஸ் குரூப்ஸ் இன் ஏஷியா யூஸ் ரோஸ் ஆயில் இன் தயர் கன்ஃபர்மேஷன் செரமனி. ஸோ ஏஷியானா ஆல்மோஸ்ட் நம்ம கண்ட்ரி தான் வந்து சொல்கிறார், டோர்க்கம் வந்து இந்தியாவை தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த இந்தியாவில் வந்து அரசவைகளில் நடக்கக்கூடிய விழாக்கள் எல்லாம் இந்த ரோஜா பூவையோ அல்லது ரோஜாலேருந்து எடுத்த எசென்ஷியல் ஆயில்ஸையோ யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. The absence of imperil makes a man highly creative, clear-minded, enthusiastic and radiative. ஸோ அப்போ அந்த இரிட்டேஷனால உருவான அந்த இம்பெரில் வந்து நம்மளை வந்து கிரியேட்டிவாக இருக்கிறத தடுக்கும். ஸோ நம்மளோட மைண்டு கிளியர் மைண்டாக இருக்கிறதையும் அது வந்து தடுக்கும். நம்மளால எந்தூசியாஸ்டிக்காக வந்து நம்ம இருக்க முடியாது. ஸோ ரேடியாக்டிவ்னா என்ன மீனிங் அப்படின்னா நம்ம வந்து ஒரு சோல் கான்சியஸ்னஸோடு இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து ஸோ அந்த இம்பெரில் வந்து ஸ்டாப் பண்ணும். ஸோ அப்போ நம்ம இந்த ரோஸை வந்து நம்ம ஏதோ ஒரு ஃபார்மில் நம்ம அதை வந்து யூஸ் பண்ணும்போது நம்ம இதில் இதெல்லாம் நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் பாசிபிள் டு யூஸ் ரியல் ரோஸ் ஆயில் இன் ஸ்மால் குவான்டிட்டிஸ். ஸோ ரோஸ் எசென்ஷியல் ஆயில்னா ரொம்ப முக்கியமானது வந்து நீங்கள் ஒரிஜினல் குவாலிட்டி வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து நிறைய சிந்தட்டிக் ரோஸ் ஆயில்ஸ் வந்து கிடைக்குது. நம்ம அதை சம்டைம்ஸ் வந்து நம்ம இன்டேக் எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அதனால் வந்து ரொம்ப அது ஒரிஜினல் குவாலிட்டியாக இருக்கிறத மட்டும் நம்ம பார்த்து நம்ம யூஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அந்த ரோஸ் பெட்டல்ஸை யூஸ் பண்ணி நம்மளே வந்து நம்ம வீட்டில் வந்து அந்த எசென்ஷியல் ஆயில்ஸை வந்து நம்ம செஞ்சுட்டு நம்ம யூஸ் பண்ணோன்னா நம்மளை இரிட்டேஷன்லேருந்து நம்மளை வந்து அது வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். You may put a few drops of real rose oil in your bath after cleansing your body in the shower, or you can use it as perfume. ஸோ அதனால வந்து ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து நீங்கள் குளிச்சு முடிச்சதுக்கப்புறமா லாஸ்ட்டாக நம்ம உடம்புல ஊற்ற போகிற கப்பில் ஃபியூ ட்ராப்ஸ் ரோஸ் ஆயிலை ஊற்றி அதை லாஸ்ட் கப்பாக நம்ம பாடியில் வந்து அது இதோட மீனிங் என்னன்னா அந்த ரோஸ் எசென்ஷியல் ஆயில் வந்து நம்ம பாடியில் வந்து அது வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி விஷயத்தில் கூட நம்ம சிந்தட்டிக் ரோஸ் ஆயிலை யூஸ் பண்ணாமல் ஒரிஜினல் ரோஸ் ஆயிலை வந்து நம்ம வந்து வாங்கும் போது தான் அதோட எஃபெக்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ பெர்ஃப்யூமாகவும் அந்த ரோஸை வந்து பெர்ஃப்யூமாகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்பர் 2 வந்து ஃப்ரீசியாஸ் அப்படிங்கிற ஒரு ஃப்ளவர். ஸோ அந்த ஃப்ளவர் வந்து இந்தியாவிலலாம் வந்து கிடைக்காது. ஸோ ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய ஃப்ளவர். பட் இருந்தாலும் அதை பற்றின இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா டோர்க்கம் சராதரன் வந்து அவர் USA சேர்ந்ததுனால அவர் ஸோ ஆஃப்ரிக்கா பற்றிலாம் வந்து அவர் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ மேபி அவர் இந்தியாவை வந்து அவர் கன்சிடர் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரீசியா strengthen the nervous system and enable it to fight against the
accumulated poison of imperil. ஸோ எப்படி வந்து ரோஸ் எசென்சியல் ஆயில் வந்து நம்மளை இரிட்டேஷன் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுதோ, இந்த ஃப்ரீசியாஸ் அப்படிங்கிற அந்த ஃப்ளவரும் அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய அந்த ஆயிலும் வந்து நம்ம வேரியஸ் மெத்தட்ஸில் அதை இன்டேக் வந்து பண்ணக்கூடாது. நீங்கள் அதை வேரியஸ் மெத்தட்ஸில் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளை வந்து அந்த இரிட்டேஷன் வந்து நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ இதில் என்ன சொல்கிறாங்க, ஃப்ரீசியாஸ் கேன் பி பிளான்டட் அரவுண்ட் த ஹவுஸ். Those who need strengthening of their nerves after passing through some crisis or dark nights of the soul find great assistance in bringing freesias into their rooms and sleeping with the fragrance. ஸோ அப்போ நம்ம லைஃப்பில் வந்து ஏதோ ஒரு கிரைசிஸ், நம்ம லைஃப்பில் ஏதோ கிரைசிஸ் நடந்திருக்கு, நம்ம ஏதோ ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷனை வந்து நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸோ அந்த டைமில் வந்து இந்த ஃப்ரீசியாஸுங்கிற அந்த ஃப்ளவரை நம்ம வீட்டை சுற்றியோ நம்ம வீட்டுக்குள்ளேயோ அதை நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது அதுலேருந்து வரக்கூடிய ஃப்ராக்ரன்ஸ் வந்து நம்மளை இரிட்டேஷன் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இதை பற்றி இன்னும் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃப்ரீசியாஸ் அப்படிங்கிறத நீங்கள் கூகுளில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ நிறையா டீட்டெயில் வந்து அதில் போட்டிருக்காங்க. பட் அது இந்தியாவில் அது கிடைக்காதனால நான் அதை பற்றின டீட்டெயில்ஸை வந்து இந்த செஷனில் வந்து நான் வந்து சொல்லலை. பட் நீங்கள் அதை படித்து பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அது ஆஃப்ரிக்கன் ஃப்ளவருங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அங்கேருந்து இங்கே வந்து நம்ம இம்போர்ட்லாம் வந்து நம்ம வந்து பண்ண முடியாது. ஸோ நீங்கள் அதை பற்றின டீட்டெயில் தெரியும்னா நீங்கள் கூகுளில் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி இன்னொன்று வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வார்ம் வுட் ஆயில்ங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக நான் ஸ்பெல்லிங் ஏதோ அதில் தப்பாக போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவல் ஸ்பெல்லிங் வந்து WORM wood oil, warm wood oil. So warm wood oil dissolves the heavy layers of imperil, especially in the glands. So இதை யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா மாஸ்டர் மோரியா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாஸ்டர் மோரியா யார் அப்படின்னா டோர்கம் சராதரையனோட டீச்சர். ஸோ வார்ம் வுட் ஆயில் டிசால்வ்ஸ் த ஹெவி லேயர்ஸ் ஆஃப் இம்பெரில். ஸோ அப்போ நம்ம கண்டினியூஸாக இரிட்டேஷன் ஆனதுனால அந்த உருவான அந்த இம்பெரில் அந்த பாய்சன் வந்து நம்ம பாடியில் ஸோ இனிஷியலாக அது எனர்ஜி ஃபார்மில் இருந்தால் கூட அது ஃபிசிக்கலைஸ் ஆகி ஸோ நம்மளோட நர்வஸ் சிஸ்டமில் ஃபுல்லாக அது வந்து அந்த பாய்சன் வந்து செடிமெண்ட் ஆயிரும், ஸ்டோர் ஆயிரும். ஓகே, ஸோ அப்போ அந்த வார்ம் வுட் ஆயிலை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது அந்த பாய்சனை வந்து டிசால்வ் பண்ணக்கூடிய குவாலிட்டி வந்து இந்த வார்ம் வுட் ஆயிலுக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த இம்பெரில் வந்து நம்ம நர்வஸ் சிஸ்டம் அஃபெக்ட் பண்ணும், நம்மளோட கிளான்ஸ் எல்லாத்தையும் அது மேலேயும் அது செடிமெண்ட் ஆகி அந்த கிளான்ஸையும் வந்து அதை அஃபெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இந்த வார்ம் வுட் ஆயில் யூஸ் பண்ணும்போது அது எல்லாமே வந்து க்ளீன் ஆகும் அப்படிங்கிறத மாஸ்டர் மோரியா வந்து இங்கே நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ரெக்கமெண்ட்ஸ் இட் வெரி ஹைலி ஃபார் லைட் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ எகெயின் வந்து ஸோ இந்த வார்ம் வுட் ஆயிலும் வந்து இங்கே இந்தியாவில் கிடைக்காத ஒரு ப்ராடக்ட்டு. ஸோ நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணதை எடுத்து நீங்கள் கூகுளில் செக் பண்ணி பார்த்து அதை பற்றின இன்னும் நிறையா டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ரைட், நம்பர் ஃபோர் வந்து பார்லி. நம்ம நார்மலாக பார்லி கஞ்சின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, பார்லி அரிசின்னு சொல்கிறோம்ல. ஸோ அதை வந்து நம்மளை வந்து யூஸ் பண்ண சொல்கிறாங்க. அதை நம்ம கஞ்சியாவோ அல்லது நம்மளோட ஃபுட்டில் வந்து நம்ம அதை ஆட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம இரிட்டேஷன்லேருந்து நமக்கு வந்து நல்ல ஹீலிங் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ பார்லி இஸ் வெரி குட் ஃபார் த லங்ஸ். It strengthens and purifies lungs damaged by the poison of imperil. ஸோ அப்போ அந்த நம்ம இரிட்டேஷனால உருவான அந்த இம்பெரில் வந்து நம்ம லங்ஸில் நிறைய பாதிப்பை வந்து உண்டு பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ அந்த லங்ஸில் ஏற்பட்ட பாதிப்பை நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம பார்லியை நம்மளோட உணவில் வந்து நம்ம சேர்த்துக்கும் போது ஸோ அந்த நம்ம இன்டேக் எடுக்கிறதுனால அந்த அந்த நம்மளோட லங்ஸில் ஏற்பட்ட பாதிப்பை அது வந்து க்ளீன் பண்ணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பார்லி கேன் பி யூஸ்டு இன் சூப் அண்ட் சோ ஆன். ஸோ அது என்ன மாதிரி நம்ம ஆட் பண்ணமோ நம்ம இந்தியாவில் வந்து அதை நம்ம என்ன மாதிரி சாப்பிடக்கூடிய ஹேபிட் இருக்கோ, எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் நம்ம அந்த பார்லியை நம்ம என்ன மாதிரி யூஸ் பண்ணுவோமோ ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து சாப்பிடும் போது நம்ம லங்ஸை ஃபிசிக்கலாக அதை வந்து பியூரிஃபை பண்ணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இரிட்டேஷனுக்கு இந்த பார்லியை நம்ம யூஸ் பண்ணுறது ஒரு நல்ல ஹீலிங் மெத்தடாகவும் ரெக்கமெண்ட் வந்து பண்ணுறாங்க. ஸோ ஃபிஃப்த் பாயிண்ட் வந்து மஸ்க். ஸோ இந்த மஸ்கை வந்து ஒரு மான்லேருந்து எடுக்கிறது. ஸோ அதுவுமே வந்து இந்தியாவில் வந்து அது வந்து பாசிபிள் வந்து கிடையாது. ஸோ ஆனால் டோர்கம் சார் நீங்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த மஸ்கை வந்து ரொம்ப சின்ன அளவு குவான்டிட்டியில் கூட நம்ம யூஸ் பண்ணால் கூட அந்த இரிட்டேஷன்லேருந்து நமக்கு வந்து இரிட்டேஷனால் ஏற்பட்ட அந்த இம்பெரில் அந்த பாய்சன்லேருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும், நமக்கு ரிலீஃப் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. பட் அந்த மஸ்கெல்லாம் வந்து ஸோ இந்தியாவில் வந்து கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணுறது வந்து அது ஒரு மிகப்பெரிய கிரைம். ஸோ அதனால் வந்து அப்போ இங்கே டோர்கம் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, மஸ்க் இஃப் இட் இஸ் ஜென்யூன் that is taken from the deer is a very strong disinfectant.
It purifies the blood and ejects the residue remaining from imperil. ஸோ அது நல்ல டிஸ்இன்ஃபெக்டண்டாக யூஸ் ஆகும். ஸோ நம்ம பிளட்டை வந்து பியூரிஃபை பண்ணோம், நம்ம பிளட்டில் செடிமெண்ட் ஆகிருக்கக்கூடிய பாய்சன்ஸ் எல்லாத்தையுமே அது வந்து ரிமூவ் பண்ணும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வி ஆர் டோல்ட் இட் மஸ்ட் பி யூஸ்ட் இன்டர்னலி இன் வெரி ஸ்மால் கிரானியூல்ஸ் அட் சர்டன் இன்டர்வல்ஸ். ஸோ அப்போ அந்த மஸ்க்கு வந்து நமக்கு வந்து இந்தியாவில் வந்து நம்ம அதை யூஸே வந்து பண்ண முடியாது, அது வந்து கிரைமு. ஸோ மேபி வந்து நீங்கள் வந்து ஆல்டர்னேட்டிவாக ஏதாவது இருக்கா, பெட்டர் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளால் வந்து அதுலேருந்து ரிலீஃப் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த பாயிண்ட் வந்து ஜாய். ஸோ ஜாய்னா என்னது அப்படின்னா, ஜாய்னா நம்ம வந்து அதை நம்ம சிம்பிளாக எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த பிளிஸ், அந்த பேரானந்தத்தை தான் வந்து ஜாய் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஜாய் அப்படிங்கிறது வந்து வேற, ஹாப்பினஸ் அப்படிங்கிறது வந்து வேற. ஸோ ஹாப்பினஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ இப்போ நமக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு கூட வந்து நம்ம ஒரு ஃபோனில் ஒரு 30 மினிட்ஸ் நம்ம ஒரு பேசுறது வந்து நமக்கு வந்து ஒரு விதமான சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னா, ஸோ அது வந்து ஹாப்பினஸ். ஸோ அது வந்து பெர்மனன்ட் வந்து கிடையாது, ஸோ அது வந்து டெம்பரரி தான். ஸோ இப்போ சில பேருக்கு வந்து ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டாங்கன்னா ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க சந்தோஷமா இருப்பாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம நினைக்கிறோம். ஸோ எகெயின் அந்த சந்தோஷமும் டெம்பரரி தான், அது வந்து பெர்மனன்ட் கிடையாது. ஸோ அப்போ இந்த மாதிரி வந்து நம்மளோட லைஃப்ல நமக்கு பிசிக்கலாகவோ இமோஷனலாகவோ மென்டலாகவோ நமக்கு எந்த ஒரு விஷயம் வந்து ஒரு டெம்பரரி சந்தோஷத்தை கொடுக்குதோ ஸோ அந்த தான் வந்து ஹாப்பினஸ் அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. அதே சமயத்தில் வந்து நம்ம தியானத்தின் மூலமாகவோ அல்லது நம்ம சோல் கான்சியஸ்னஸை நோக்கின பாதையில் நம்ம போகும்போதோ நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஆனந்தம், அதை வந்து ஜாய் அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க, அல்லது பிளிஸ் அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க. ஸோ அப்போ ஜாய் அண்ட் பிளிஸும் ஹாப்பினஸும் கம்ப்ளீட்டாக ரெண்டுமே வேற வேற. ஸோ ஹாப்பினஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம செய்யக்கூடிய சில செய்கைகளாலேயோ உணர்வுகளாலேயோ எண்ணங்களாலேயோ வரக்கூடிய ஒரு டெம்பரரியான சந்தோஷம் தான் வந்து ஹாப்பினஸ். பட் அதே சமயத்தில் இந்த ஜாய் அண்ட் பிளிஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம கூட வந்து பெர்மனண்டா நம்ம கிட்ட இருக்கிறது. ஆனா அதை நம்மளால ஏன் சில சமயங்களை உணர முடியல அப்படின்னா, நம்மளே போட்டு வச்சிருக்கக்கூடிய சில ஹிண்ட்ரன்சன்ஸ் அண்ட் அப்டக்கிள்ஸ்னால அந்த ஜாய் அண்ட் பிளிஸ் வந்து நம்மளால வந்து பிசிக்கலாவோ இமோஷனலாவோ மென்டலாவோ நம்ம அதை உணர்ந்து பார்க்க முடியாம வந்து இருக்கும். ஸோ அப்ப அந்த ஜாய் அண்ட் பிளிஸ் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஹிண்ட்ரன்சன்ஸ் அண்ட் அப்டக்கிள்ஸை நம்ம வந்து ரிமூவ் பண்ணோம்னா அந்த ஜாய் அந்த பிளிஸ் வந்து இந்த இரிட்டேஷனுக்கு வந்து மிகப்பெரிய ஹீலிங்காக வந்து நமக்கு வந்து வரும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த இரிட்டேஷனால உருவான அந்த இம்பரில் நம்மளை ஃபிசிக்கலாக பாதித்து அஃபெக்ட் பண்ணியிருந்தாலோ அல்லது இமோஷனலி மென்டலி அஃபெக்ட் பண்ணியிருந்தாலோ நிறைய ஜாய் அண்ட் பிளிஸ் நமக்குள்ளே கொண்டு வந்தோன்னா அது எல்லாத்தையும் அது வந்து கிளியர் பண்ணும். ஃபிசிக்கலாகவும் அது கிளியர் பண்ணும், இமோஷனல் அண்ட் மென்டல் லெவலையும் கிளியர் பண்ணும் அப்படிங்கிறது வந்து டோர்கம் சராதன் இங்கே வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஜாய் அண்ட் பிளிஸ் வந்து மிகப்பெரிய ஹீலிங் பவர் வந்து அதுக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த ஜாய் அண்ட் பிளிஸை வந்து நம்ம எப்படி நம்ம அட்டைன் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ நீங்கள் இப்போ இந்த செஷன் வந்து நிறையா ஸ்கூல்ஸ்ல இருந்து வந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு அந்தந்த ஸ்கூலில் சொல்லிக் கொடுத்த மெடிடேஷனை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஜாய் அண்ட் பிளிஸ் வந்து கிடைக்கும். ஸோ அந்த ஜாய் அண்ட் பிளிஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த இரிட்டேஷனான உருவான இம்பரில்ஸ் அந்த பாய்சனை கிளியர் பண்ணக்கூடிய ஹீலிங் பவர் வந்து அந்த ஜாய் அண்ட் பிளிஸ்க்கு வந்து இருக்கு. ஓகேயா, ரைட். ஸோ அடுத்து வந்து லவ் எனர்ஜி பற்றி சொல்கிறாங்க. ஸோ லவ் அன்பு அதை பற்றி நமக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து தெரியும். ஸோ அந்த லவ் எனர்ஜிக்கு வந்து அந்த இம்பரியில் கிளியர் பண்ணக்கூடிய அல்லது ஹீல் பண்ணக்கூடிய பவர் இருக்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ லவ் ஃபியூஸ்டு வித் ஜாய் கிரியேட்ஸ் மிராக்கிள். ஸோ அப்போ நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த ஜாய் அண்ட் பிளிஸோட அந்த லவ்வை நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம இது பண்ணும்போது நிறைய மிராக்கிள்ஸை வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. So if you really love someone, he cannot irritate you. He or she cannot irritate you. If you do not love someone, even if or she does good things for you, you get irritated by him or her or by her or his presence. அப்படிங்கிறது சொல்றாங்க. So love builds a shield around you and makes you understand others. So இந்த love அந்த joy and blissலாம் வந்து ஸோ நம்மளோட பாடியை சுற்றி வந்து நமக்கு ஒரு ஷீல்டிங் ப்ரொடக்டராக அது வந்து யூஸ் பண்ணுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த லவ் அண்ட் ஜாய் அண்ட் பிளிஸ் வந்து மற்றவங்கள நம்ம நிறைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத வந்து டோர்கம் வந்து இங்கே வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அடுத்தாப்புல 8வது பாயிண்ட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அப்ரிஷியேஷன் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்ரிஷியேஷன் அப்படின்னா அதை பற்றி அப்ரிஷியேஷன் வந்து எப்படி இரிட்டேஷனை ஹீல் பண்ணுது அப்படின்னா, ஸோ மெனி பீப்புள் ஆர் இரிட்டேட்டட் பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் appreciation for what they do or
what they are. ஸோ இப்போ நம்ம செய்த ஒரு நல்ல காரியத்துக்காக ஸோ மற்றவங்க வந்து நம்மளை வந்து ஒரு அப்ரிஷியேட் பண்ணலைன்னா ஸோ நமக்குள்ள வந்து ஒரு இரிட்டேஷன் வந்து உருவாகும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அதே சமயத்தில் வந்து நம்ம செய்த சில காரியங்களுக்காக மற்றவர்கள் வந்து நம்மளை வந்து அப்ரிஷியேட் பண்ணும்போது நமக்கு அது வந்து அந்த அப்ரிஷியேஷன் வந்துட்டு நம்மளோட இரிட்டேஷன் வந்து நிறைய ஹீல் வந்து பண்ணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ அப்ரிஷியேஷன் ரிலீசஸ் டென்ஷன்ஸ், prevents irritation, and lets loose the love energy in others and in ourselves. So appreciation allows the person to feel his dignity, his value and relate on a higher level of consciousness. ஸோ அப்போ நம்ம மற்றவங்கள வந்து நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணும்போது அப்ரிஷியேட் பண்ணப்படுறவங்க வந்து அவங்க என்ன ஆகுன்னு சொல்கிறாங்கன்னா ஸோ த பர்சன் டு ஃபீல் ஹிஸ் டிக்னிட்டி. ஸோ அவங்கள பற்றின அந்த ஒரு தகுதியை அந்த அவங்கள உணர்ந்து பார்க்கும்போது அது அவங்களுக்கு வந்து ஜாய் அண்ட் பிளிஸ் வந்து கொடுக்குது அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் மற்றவங்கள வந்து அப்ரிஷியேட் பண்ணும்போது அவங்களோட வேல்யூவை அவங்க வந்து உணர்ந்துக்குவாங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு வந்து நிறைய ஜாய் அண்ட் பிளிஸ்ஸை வந்து கொடுக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அவங்களோட நம்ம மற்றவங்கள நம்ம அப்ரிஷியேட் பண்ணும்போது அவங்களோட கான்ஷியஸ்னஸே வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த கான்ஷியஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த ஜாய் அண்ட் பிளிஸை வந்து நமக்குள்ளே வந்து டவுன்லோட் வந்து பண்ண முடியும். ஸோ அப்போ நம்ம மற்றவங்கள அப்ரிஷியேட் பண்ணும்போது அவங்களுக்குள்ள அது நடந்து அந்த ஜாய் அண்ட் பிளிஸ் அவங்களுக்குள்ள டவுன்லோட் ஆகிறது மூலமாக ஸோ அவங்களுக்கு வந்து அந்த இரிட்டேஷன் வந்து ஹீல் ஆகும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்ரிஷியேஷன் இஸ் த எபிலிட்டி டு see the divinity and its expressions. ஸோ அப்போ மற்றவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சோல் கான்சியஸ்னஸை அவங்கள உணர வைக்கிறதுக்கு வந்து இந்த அப்ரிஷியேஷன் வந்து அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ வேர்எவர் டிவினிட்டி ஆர் ஹையர் வேல்யூஸ் ஆர் எம்பசைஸ் இம்பெரில் ஹேஸ் லிட்டில் சான்ஸ் டு சக்சீட். ஸோ அப்போ இந்த சோல் கான்சியஸ்னஸில் நம்ம இன்வால்வ் ஆகிறது, ஜாய் அண்ட் பிளிஸ் நமக்குள்ள வந்து கொண்டு வர்றது, ஸோ அந்த டிவினிட்டினா என்ன அப்படிங்கிறத நோக்கின பயணம், ஸோ இந்த ஹையர் வேல்யூஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது, ஸோ இது எல்லாமே வந்து இருக்கக்கூடிய இடத்துல ஸோ அதனால உருவான ஒரு எனர்ஜி இருக்கக்கூடிய எத்ரிக் பாடியிலையோ ஃபிசிக்கல் பாடியிலையோ இமோஷனல் பாடியிலையோ மென்டல் பாடியிலையோ இரிட்டேஷன் கான்டாக்டே வந்து பண்ணாது. ஸோ இரிட்டேஷனை நம்ம விரட்டி அடிக்கணும் அப்படின்னா ஸோ இந்த அப்ரிஷியேஷன் நமக்கு மிக மிக முக்கியமானது. நம்ம மற்றவங்கள அப்ரிஷியேட் பண்ணுறதும் மிக மிக முக்கியம். நம்ம செய்த சில செயல்களுக்காக மற்றவர்கள் நம்மளை வந்து அப்ரிஷியேட் பண்ணுறதும் வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்ம இன்னைக்கு வந்து நம்ம 35 ரெமடிஸில் ஸோ நம்ம ஒரு 8 ரெமடிஸ் பற்றி நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ வர ஃப்ரைடே வந்து ஸோ இன்னும் சில மற்றது என்னென்ன இருக்கோ நம்ம அந்த வீக்கில் எவ்வளோ விஷயத்தை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண முடியுமோ ஸோ அந்த இதை வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ இந்த செஷனோட ரெக்கார்டிங் வந்து நம்ம யூஷுவல் வந்து நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது. ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ வேறு யாருக்காவது ஏதாவது இதில் டவுட் எதாவது இருந்தால் நீங்கள் கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ அப்படி இல்லைன்னா நம்ம இந்த செஷன் என் பண்ணிக்கலாம். நம்ம வர்ற ஃப்ரைடே வந்து இதே டைம் 6:30 to 7 வந்து ஸோ நான் அல்லது என் ஒய்ஃப் சந்திரபிரியா வந்து செஷன் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ இரிட்டேஷன் நம்ம லாஸ்ட் 13-14 செஷன்ஸாக வந்து என்னென்னலாம் இரிட்டேஷனுக்கு காசஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்த்தோம். கிட்டத்தட்ட 16 காசஸ் வந்து நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இனிமே வந்து ஒரு 10 செஷனில் வந்து நம்ம என்னெல்லாம் ரெமடிஸ் இரிட்டேஷனுக்கு என்னென்னலாம் ரெமடிஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 3-4 இது வந்து சில ஃப்ளவர்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ஃப்ளவர்ஸ் வந்து நம்ம இந்தியாவில் கிடைக்கக்கூடிய ஃப்ளவரில். பட் எனிவே வந்து நீங்கள் கூகுளில் செக் பண்ணி பார்த்து அதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அல்லது நீங்கள் ஃபாரின் கண்ட்ரிலேருந்து உங்களால் அதை வந்து கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இரிட்டேஷனுக்கு வந்து நல்ல ஹீலிங்காக வந்து இருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்து இன்னும் மற்ற பாயிண்ட்ஸ் வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். இல்லைன்னா நம்ம செஷன் எண்ட் பண்ணிக்கலாம். ஹலோ சார்.